ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25. குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1/5/2024 மாலை 5:30 மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 11/5/2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம், குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் வந்து 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். இது ஏன் மிக முக்கியமானது அப்படின்னா, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இயற்கை சுபரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான். நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமே, ஆனால் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தனகாரகன், புத்திகாரகன், அதாவது தனகாரகன், அதை தவிர வந்து புத்திரகாரகன், அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது. குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும். இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார், இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார். கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார். ஏன்னா அதிகமான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர். அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல், எதையும் செய்யாமல் இருப்பார். அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும். சரி, இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார். ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா, குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது 180 டிகிரி. அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார். அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது. இதனால் வந்து பார்த்தாலேயானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம், பேச்சுகளில் நல்ல வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தோம்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது 5-9 பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதன் மூலியமாக அவர் கன்னியா ராசியையும் பார்க்குறார், மகர ராசியையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கன்னியா ராசி,
விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது. அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையும் 9ஆம் இடத்துலையும் இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் 7ஆம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே ஆனால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குருபலன் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை, அதாவது மறைந்திருக்கிறார், அதனால் வந்து அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு 3 தரமாவது சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதும், அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது. இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது, குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும், நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும், உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த குரு பெயர்ச்சி 1/5/2024 11/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு பகவான் பொதுவாகவே அவர் இயற்கை சுபகிரகம். அவர் எங்கே இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தையும் வளப்படுத்துவார், பார்க்கும் இடத்தை அதை விட பன்மடங்கு வளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு அவர்கிட்ட. அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய
ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குருவானவர் 3, 6 இந்த 2 இடத்திற்கும் சொந்தமானவர். அதாவது 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உங்களுடைய அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீகம், அதாவது உங்களுடைய சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய மூதாதையர்கள் வசித்த இடத்திற்கு போகக்கூடிய பாக்கியமும் குரு பகவான் கேத்துவை பார்க்கறதுனால உங்களுடைய குல வழிபாட்டின் பிரகாரம் குலதெய்வத்தை போய் வழிபடுவதும், அங்கே இருக்கக்கூடிய எல்லை கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும், உங்களுடைய மடங்கள் அதை தவிர ஆதீனங்கள் போய் சேவிச்சுட்டு வர்றதும், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பொருள் வரவு பண வரவிற்கு தடை இருக்காது. அது தவிர உங்களுடைய பேச்சு மிகவும் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. இதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்புக்கு உண்டான இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மறதி அற்ற நிலை வரும். படித்து எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும், குரு பகவான் சனியினுடைய வீட்டை 4ஆம் வீட்டை அவருடைய இன்னொரு வீட்டை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என துலா ராசி ராசி சுத்தமாக இருக்கிறதுனால வேறு எந்த கிரகமும் இல்லாததுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய சொந்த கிராமம், அதாவது மூதாதையர்கள் இருந்த கிராமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். படித்து வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீரென்று ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் போட்டித் தேர்வின் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காலேஜில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கடன் வாங்கி உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாயின் மூலியமாக சொத்துக்கள் வர வேண்டி இருந்ததுன்னா தாயின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரும். முயற்சி ஸ்தானாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மறைந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தும் சுமப்படுறது, 12ஆம் இடமும் சுமப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, பஞ்சு மில்லு, அதை தவிர பஞ்சு ஆடைகள் நூற்பவர்கள், வெள்ளை நிற ஆடைகள் நூற்பவர்கள், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 375 நாட்கள் அமைய போகிறது. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் பெருத்த செல்வத்தை கொடுத்து திடீர் பணயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு ஆழ்வார் திருநகரி போய் அங்கே இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டாகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.